ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோடு ஓவரில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். பார்ட்டாக நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி எபிசோடில். பாட்டி வந்து பார்த்திங்கன்னா கங்காவை ரொம்ப கரெக்டாக புரிஞ்சு வச்சுருக்காங்கப்பா. பாட்டி வந்து அடிக்கடி இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை, நிறைய விஷயத்தில் வந்து நிறைய இடத்துல நியாயமாக நம்ம மனசில் பட்டதை அவங்க வந்து வாயிலேருந்து கொண்டு வர மாதிரி தான் டைலாக் ரைட்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாட்டி மூலியமாக நடந்திருக்கு. நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது வந்து அங்கே வந்து பாட்டி மூலியமாக வந்து அதை கொண்டு வந்துடுவாங்க. நிறைய விஷயத்தில் நியாயமாகவும் பேசியிருப்பாங்க பாட்டி. அந்த மாதிரி தான். ஸோ விஜய் ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணதும் அவங்க தான் ஸ்டார்டிங்கில் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும். ஸோ அது எல்லாமே இப்போ எப்படி நம்ம சாரதாமா வந்து வெளில வாக்கிங் போகும்போது சொல்லி கொடுத்துட்டு போகிறோம், அந்த மாதிரி தான் வந்து பாட்டியை முன்னாடி இந்த வீட்டுக்கு வந்தப்போ அப்படி தான் பண்ணிட்டு இருப்பார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சீன்ஸ்லாம். அதெல்லாம் மறக்கவே முடியாது. நம்மளால கோல்டன் மெமரிஸ் எப்போயுமே லைஃப் லாங். அது அந்த காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அது விஜயோட என்ட்ரி, அதெல்லாம் வந்து இன்னுமே எனக்கு அந்த மெமரிஸில் அப்படி இருந்துகிட்ருக்கு. அந்த ஒரு சீன் நிறைய ஃபன்னியான மொமெண்ட்ஸும் பண்ணுவாங்க பாட்டி எபிசோடில். பட் இன்னைக்கு கங்காவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அது 100% அவங்க ஆசைப்பட்டதுக்கு பணக்கார வாழ்க்கை, அந்த வாழ்க்கை வந்து காவேரிக்கு கிடச்சிச்சு. அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ நீ பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மனசில் பேச வேண்டியது மனசில் பேசுன்னு நினச்சிட்டு வெளியில் பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதனால தான் எதுவும் பேச முடியாமல் அங்கேருந்து கங்கா வந்து கிளம்பி போயிடுவாங்க. பட் காவேரி கேட்ட ஒவ்வொரு கேள்வியுமே ரொம்ப நியாயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காவேரி, விஜய், குமரன் இவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஸோ குமரன் வந்து எனக்கு பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சின்ன வயசு அந்த கொடைக்கானல் மெமரிஸ் எல்லாம் பேசுவாங்களே, அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ விஜயோட அந்த ஏக்கத்தை நம்மளால் கண்ணில் பார்க்க முடிஞ்சிச்சு. அது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு, விஜயோட ஏக்கம். ஸோ நமக்கு அந்த மாதிரி யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ வந்து எனக்கு நீங்களும் ஒரு பையன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதாமா சொல்லுவாங்க. அந்த பாண்டிங், அந்த கான்வர்சேஷன் அது ரொம்ப ஃபன்னாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி ஒரு குட் ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கங்கா பேசினது, கங்கா கிட்ட புகழ்ந்து பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இது ஓகே. இப்போ ஒரு டைனிங் டேபிள் வாங்கணும்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சால் கங்கா என்ன ஆடுவாங்கன்னு தெரியலையே. என்னென்ன கேட்குறமோ எல்லாத்தையுமே நியாயமாக நம்ம காவிரி வந்து கேட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்க் சீன் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட்டாக எல்லா பெண்களும் ஏக்கம், ஆசை எல்லாமே அது ரொம்ப நம்மளால் கண்முன்னு வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த எபிசோட். ஃபுல்லாகவே இன்றைக்கி ஒரு எபிசோட் ரொம்ப நார்மலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஹாப்பியாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு, இந்த நெகட்டிவிட்டியும் இல்லாமல். பட் அப்பப்போ கங்கா மட்டும் கொஞ்சம் வந்து அப்படி இப்படி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அது எல்லாமே இருந்தால் தானே கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிடிக்ஷனுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.